ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பு இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு சண்டே எடுத்த வீடியோ தான். அன்றைக்கி காலையில் நேரமே மீன் எடுத்துகிட்டு வந்தாங்க. மீனெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சில்லிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த பக்கம் ஏற்கனவே குழம்புக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், வெங்காயம், தேங்காய் போட மாட்டேன், வெங்காயம், தக்காளி, தனி மிளகாய் தூள், புளி, அப்புறம் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து வணக்கி, சீரகம் எல்லாம் வணக்கி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ குழம்பெல்லாம் தாளிக்கிறதுக்கு தான் மண்பானையை வச்சுருக்கிறேன். இந்த மண்பானை சூடேறி எண்ணெயெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்புக்கு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பார்த்திங்கன்னா மண்பானையில் சாதம் வச்சாச்சு. நம்ம இந்த ஏப்ரல் மே வெயில் காலம் தொடங்கினதுலேருந்தே நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண்பானையில் தான் சமைச்சிட்ருக்கிறேன். முக்கியமானது பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, அதுக்கப்புறம் இந்த புளிக்குழம்பு இதெல்லாம் வைக்கும்போது மண்பானையிலேயே சமைச்சிக்கிறேன். மோஸ்ட்லி மண் சமையல் தான். அவசரம், வேலைக்கு ரொம்ப அவசரம் அப்படின்னா நம்ம மண்பானையில் எடுத்து டப்புன்னு வச்சிட்ருக்க முடியாதுங்கிறதுனால டக்குன்னு குக்கரில் செஞ்சுருவேன். மற்றபடி ஃப்ரீ டைம் அப்படின்னா பெரும்பாலும் மண்பானையில் தான் செய்கிறது. இப்போ குழம்புக்கு பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு சீரகம், வெந்தயம், கடுகு எல்லாம் போட்டு வணக்கி விட்டுட்டேன். அது வணங்குற கேப்பில் பார்த்திங்கன்னா மசாலா அரைச்சிட்டு வந்துடுவேன். இங்கே ஏற்கனவே நம்ம மீனுக்கு மசாலெல்லாம் தடவி ஃப்ரிட்ஜுக்குள்ளே 1 மணி நேரம் வச்சாச்சு. இப்போ மீனெல்லாம் பொரித்து எடுத்துக்க போகிறேன். மணி பார்த்திங்கன்னா இப்போ 12 மணியெல்லாம் இருக்கும். சண்டே நானுமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்போ எனக்கும் லன்ச் எல்லாம் எடுத்துகிட்டு வேலைக்கெல்லாம் கிளம்பிடுவேன். சண்டே எனக்கு 1 வாரம் இப்படி தான் இருக்கும். 1 வாரம் மதியம் வருவேன், 1 வாரம் மதியம் போவேன். என்னோடய பழைய வீடியோக்கள்லேயே சொல்லியிருக்கிறேன், பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரெடி. பாறை மீன் தான் அன்றைக்கி எடுத்திருந்தோம். பாறை மீன் குழம்பு ரெடி. தேங்காய் ஊற்றாமல் வச்சிங்கன்னா அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மீன் குழம்போட டேஸ்ட்டு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். தேங்காய் ஊற்றினா அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நான் பார்த்திங்கன்னா தேங்காய் ஊற்றவே மாட்டேன். பெரும்பாலும் எந்த புளி குழம்புக்கும் ஊற்ற மாட்டேன். தேங்காய் ஊற்றாமல் தான் வைப்பேன். சரி, மீனெல்லாம் பார்த்திங்கன்னா என் பொண்ணு தான் வறுத்துட்டு இருந்தா. நல்ல சம்மர் வேறையா, வேர்த்து பூர்த்து செஞ்சுட்டு இருந்தா. சரிம்மா நான் மீன் வறுக்கிறேன் அப்படின்னா, சரி வரு, எல்லாமே தெரிஞ்சுக்கட்டுங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி விட்டுறது. எப்படி வேர்த்து கொட்டிட்டு நிற்கிறா பாருங்க. நல்ல வெயில் காலம். நான் இந்த இடையில இந்த மாதம்பட்டி ரெசிபீஸ் அப்போ இந்த வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா இந்த விலாக் வீடியோவில் பெண்டிங் ஆகிருச்சு. சரி, இந்த விலாக் வீடியோவில் நம்ம ரொட்டீன் விலாக் வீடியோ போடணுமே அப்படின்னு நான் இதெல்லாம் லேட்டாக தான் கொஞ்சம் எடிட் பண்ணி அப்லோடு பண்ணுறேன். சண்டேக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்குறோம்னா, வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஜலமூல கருப்பராயன் கோயில் இருக்குது. அங்கே ஆண்டு விழா. முதல் நாள் பார்த்திங்கன்னா அமாவாசை, இப்போ ஆண்டு விழா. சரி, அங்கே நமக்கும் அழைப்பு கொடுத்துருந்தாங்க. அது ஒருத்தவங்க தனியார் ஒருத்தவங்க தான் அந்த கோயில் மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. அவங்கக்கிட்ட தான் அழைப்பு. சரி, நாங்கள் கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே கோயிலுக்குள்ளேயெல்லாம் நிறையா வீடியோ எடுக்க முடியல. அதனால் பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வெளியில் வரும்போது தான் வீடியோ எடுத்தேன். இதுதான் பார்த்திங்கன்னா கோயில். அப்படியே பின்புறமாக போனோம்னா அன்னதானம். அன்றைக்கி சாம்பார், அப்புறம் கூட்டு அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. சரி, எங்களுக்கு இது மட்டும் போதுன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். மூடியெல்லாம் கொண்டு போகலை. நம்ம நிறைய கூட்டம் இருக்குது, அங்கே போய் நம்ம மூடி வைக்கிறதுக்கு ஒரு மூடியெல்லாம் கேட்டுட்ருக்க முடியாது. சரி, வீடுமே பக்கம்தான். ரோட்லேயுமே பார்த்திங்கன்னா ஆள் நடமாட்டமெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால் சரி டக்குன்னு போயிடலாம், எதுக்கு மூடின்னு சொல்லி வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம். வீட்டில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி லன்ச்சு கூட எதுவுமே செய்யலை. ஏன்னா இங்கே கோயிலில் அன்னதானம் பக்கத்துலேயே தானே, அதனால் ஒன்றும் செய்யலை. இங்கே பப்பி பார்த்திங்கன்னா என்னடா அம்மாளும் மகளும் போய் வாங்கிட்டு வராளுங்க அப்படின்னு எட்டி பார்க்குறா. நம்ம வீட்டில் நமக்கு சமைக்கிறோமோ இல்லையே பார்த்திங்கன்னா இந்த பப்பீஸுகளுக்கு சமைச்சே ஆகணும். அதனால் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில வீட்டில் சாப்பாடு வச்சுட்டு தயிர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அப்புறம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா கோயில் பிரசாத அன்னதானம் தான் சாப்பாடு. சரி, எங்கள் வீட்டுக்காரர் முதலே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க. சரி, நீங்கள் போய் 2 பேரும் சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு வாங்கினாங்க. நான் சரி வீட்டுக்கே வாங்கிட்டு சாப்பிட்டுக்கலாமேன்னு ஆளுக்கு ஒரு பிளேட் வாங்கிட்டு நாங்கள் 2 பேரும் சாப்பிட்ருந்தோம். இந்த அன்னதானமெல்லாம் சாப்பிட்றக்குன்னு பார்த்திங்கன்னா டக்குன்னு ஞாபகம் வர்றது எனக்கு இந்த பாய்ஸ் படத்தில் செந்தில் தாங்க. ஒவ்வொரு நாளைக்கு எந்த கோயிலில் என்னென்ன கிடைக்குன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சு கதாநாயகிட்ட வாங்கிட்டு வர அனுப்புவாங்க பார்த்திங்களா, அந்த ஞாபகம் தான் வருது. டெய்லியுமே இப்படி ஒரு அன்னதானம் இருந்தால் நல்லா தான் இருக்கும். இது அடுத்த நாள் எடுத்த வீடியோங்க. இது பார்த்திங்கன்னா வெளியில் வாசலெல்லாம் கூட்டி தெளிக்க போகும்போது 2 ஸ்ட்ரீட் டாக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் காருக்கிட்ட உட்காந்துருந்தது. சாப்பாடு நிறைய மிச்சம் இருந்தது.
என்ன ஒன்றே ஒன்று நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, தட்டில் போடாமல் நம்ம நல்லா சரி அப்போ தான் எல்லாம் தொளிச்சு நீட்டாக வச்சுருந்தேன். அப்படியே கீழே போட்டேன். எனக்கே அது கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது. பிளேட்டில் வைக்காமல் கீழே போட்டோமே அப்படின்னு. சரி ஒரு நாள் வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அந்த பிளேட் பார்த்திங்கன்னா அப்படியே கீழேயே கிடக்கும். டிச்சுக்குள்ளே விழுந்து வேஸ்ட்டாக போகும். அந்த இடமும் கொஞ்சம் நல்லா நீட்டாக தான் இருக்குதுன்னு வைங்க. அதனால் அங்கேயே போட்டேன். இப்போ இந்த 2 வெள்ளைக்குட்டி இருக்குதுங்க. அதில் ஒரு வெள்ளைக்குட்டி சாப்பிட்டது, ஒரு வெள்ளைக்குட்டி பொறுத்து இருந்தது. அப்புறம் இன்னொரு வெள்ளைக்குட்டி சாப்பிட்டு கொஞ்சம் மீதி வச்சது. இவங்க பிளாக் குட்டி வந்து சாப்பிட்ருக்குறாங்க. இப்படி பார்த்திங்கன்னா அவங்களே இவ்வளோ வெயிட் பண்ணி சாப்பிடுதுங்க. இதே கோயில் அன்னதானம்னா நம்ம மக்கள் பண்ணுற கலாட்டா இருக்கே சாமி, அதுக்கு இந்த இந்த குட்டிகளை எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லலாங்க. நான் போன 2, 3 இடத்துல பார்த்திங்கன்னா அன்னதானம்னாலே மக்கள் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. மேலே வந்து எங்கள் பப்பி பார்த்திங்கன்னா அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு வெயிலை பார்த்து கண்ணை முழிச்சிட்டு இருந்தா. நான் வந்து அன்றைக்கி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு கடைஞ்சி ரசம், பாவக்காய் பொரியல் அதெல்லாம் தான் செஞ்சு வச்சு போட்டு நம்ம வேலைக்கு கிளம்புற நாள் தான். அந்த பக்கம் பாசிப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் வணக்கி கொட்டி வெந்துட்டுருக்கு. சாதமும் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வெந்து ரெடி ஆயிடுச்சு. பொரியலுக்கு பாவக்காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இனி இதையெல்லாம் தாளித்து விட்டுட்டு இனி கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் தான் இருக்குது. ஒரு 2, 3 பாத்திரம் இருக்குது. இதையெல்லாம் கழுவி வச்சிட்டோம்னா வேலையெல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடியும் பண்ணிட்டேன். சாதம் எல்லாம் வெந்துருச்சு. இதையெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டு எனக்கு லன்ச்செல்லாம் பேக் பண்ணிவிட்டு நானும் வேலைக்கு கிளம்பணும். நான் பார்த்திங்கன்னா இன்னும் குளிக்கவெல்லாம் இல்லை. இனிமேல் தான் குளித்து ரெடியாகி நான் கிளம்பணும். பாசிப்பருப்பு வெந்து இறக்கி வச்சுட்டேன், கடையணும். பாசிப்பருப்பு வேகும்போது அந்த தண்ணியை வடித்து ரசம் வைப்பேன் பார்த்திங்களா, அந்த ரசம் தான் இது. பருப்பு தண்ணியை இறுத்து வைக்கிற ரசம் நல்லாயிருக்கும். பாவக்காய் பொரியலும் ரெடி. இது நாள் அரைச்ச பச்சைப்புளி சட்னி, இன்றைக்கி அரைச்ச தேங்காய் சட்னி. தோசையெல்லாம் ஊற்றி கொடுத்து எல்லாம் சாப்பிட்டாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடெல்லாம் கூட்டிகிட்டு இருந்தேன். கூட்டாமல் விட்டுட்டு போனேன்னு வைங்களேன், நம்ம வேலைக்கு போயிட்டு வரும்போது பார்த்தோன்னே டென்ஷனாக இருக்கும். சரி எல்லாம் கூட்டி பொண்ணு செய்வா. அவள் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா மீது கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் செஞ்சு வைப்பாள். எனக்கு தான் பார்த்திங்கன்னா சரி இப்படியே விட்டுட்டு போகிறக்கு மனசு கேட்காது. அதனால் வந்து கூட்டி விட்டுட்டு போகலாம். நான் பப்பியோட முடியெல்லாம் நிறைய இருக்குமா, அதனால தான் பார்த்திங்கன்னா நான் அந்த கூட்டின இடத்தையவே 2 தடவை அமுத்தி கூட்டுவேன். அந்த முடியெல்லாம் ஒட்டிட்டு இருக்கிறதுனால. அப்புறம் 2 நாளைக்கு ஒருக்கா இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாப் போட்டு விட்ருவேன். இன்றைக்கி எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா சும்மா கூட்டி மட்டும்தான் விடுறேன். இங்கே பார்த்திங்கன்னா எல்லா சமையல் திட்டெல்லாம் தொடச்சும் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். பாத்திரமும் கழுவி லன்ச் எல்லாத்துக்கும் ரெடி. லன்ச் எல்லாமே அந்தந்த இடத்துல எடுத்து வச்சாச்சுங்க. அவ்வளோதான். எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சரி அங்கே போய் சாப்பிட்டுக்கலான்னு தோசையெல்லாம் சுட்டு எடுத்து வச்சுட்டேன். தோசைக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி. லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு, அதுக்கப்புறம் பாவக்காய் பொரியல், ஒயிட் ரைஸ், ரசம். அவ்வளோதான். ஒரு பொம்பளை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கொண்டு போக வேண்டியதாக இருக்குது பாருங்கள். என்ன இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யும்போது நமக்கு யாராவது ஒரு வெங்காயம் முறித்து கொடுக்குறேன், பாத்திரம் கழுவுறேன், நீ போய் அடுத்த வேலையை பாரு அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அதெல்லாம் இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வேறு வழியில் நம்ம தானே செஞ்சாகணுமேனு எல்லாம் செஞ்சாச்சு. இந்த வீடியோவுமே பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. நானும் வேலை கிளம்பியாச்சு. வீடியோ பார்க்குறீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.